திரு ராம்கி, சட்டப்பேரவைன்றதுனால வெளியிலையும் ஒரு எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் ஆளும் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற அடிப்படையிலையும் அதிமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு புள்ளி. இன்னொரு புள்ளி, இது தேர்தல் ஆண்டு, கொஞ்சம் வீரியமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருப்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இது இரண்டையுமே கடந்து விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற முனைப்போடு திரு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இந்த முறை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா? இந்த நோக்கம் உள்ள இருக்கு. ஆனாலும் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து திமுக வெர்சஸ் அண்ணா திமுகங்கிற அந்த மோதல் இருக்குல்ல, அது சட்டமன்றது சரி வெளியிலையும் சரி பெரிய தீவிரப்படுது, ரொம்ப தீவிரமாயிருக்கு. அவங்க நாள்தோறும் அறிக்கைகள் இதெல்லாம். முதல்வர் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறாரு. நாங்கள் எந்த ஒரு தனிநபர் மீதும் நான் பலி ஆக்கவில்லை அப்படின்லாம் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி சொன்னார். அப்புறம் வந்து அதிமுக அவங்க அன்றைக்கி மீட்டிங் நடத்தும் போது நல்லபடியாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தாங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் நயினாராயணன் சொல்லும்போது அவர் யாருக்குமே கோபம் வரக்கூடிய அளவுக்கு பேச மாட்டார் அப்படிலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் முதல்வருங்கிற ஸ்ட்ரக்சர் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. நம்ம எதிர்கட்சியில் அவர் பேசும்போது அவர் சட்டமன்றத்திலும் சரி வெளியிலையும் சரி அவர் இது வரைக்கும் பேசிட்டு வந்ததில் எந்த விதமான நெருடலும் இல்லாமல் அதையே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. பட் அடுத்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள், ஸோ அவங்க தான் ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல ப்ளே பண்ண வேண்டியிருக்குது. இங்கே அந்த நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு பேருக்குள்ள கோல்டு வாரா எடுத்து செல்லக்கூடிய தலைவர் ரெண்டாம் கட்ட தலைவர் தான் இருக்காங்க. இது அதிமுக போத் சைடு, திமுக அதிமுக அண்ணா திமுக. இப்போ நீங்கள் அமைச்சர் ரகுபதி பேசும்போது கூத்தூரில் எடுக்கப்பட்டுலாம் சொன்னார். அப்புறம் வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு அவர் சொல்லியிருக்காரு. பட் பாஜக வந்து ஒரு அடிமையை எடப்பாடி ஒரு அடிமையை தேடி கொண்டிருக்கார் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஒரு காட்டமான விமர்சனம் தான். இது ஒரு அஸ்தட்டிக் வேல்யூ இல்லை, ஒரு நம்ம வந்து என்ன ஒரு கடுமையான விமர்சனம் வச்சுலாம். பட் அந்த சைடு பாருங்க, செல்லூர் ராஜ் பேசுறாரு, நாங்கள் எடப்பாடி வந்து சாமின்னு சொன்னால் நாங்கள் தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம், சாணின்னு போட்டால் கீழே போட்டு மிதிப்போம் அப்படின்னு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது எடப்பாடிக்கு கொடுக்குறது. அதாவது தலைமை மீதான விசுவாசம், அதை வந்து அவங்க அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெடிப்படுத்துறது வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அதனால தான் இன்னைக்கு ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, எங்க தோட்டத்தில் களைகள் எடுக்கப்பட்டு பயிர்கள் நல்லா செழித்து வளர்கின்றன அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய பூஸ்டப் கொடுத்துருக்குது. இல்லை, அப்போ கொஞ்சம் முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சு. நிச்சயமா ஒரு இடைவெளி இருந்தது. சுற்றுப்பயணம் ஒரு முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். நிறைய பேர் டெல்லிக்கு போனாங்க, அவங்க டெல்லியோட தொடர்பில் இருக்காங்க அப்படிலாம் பேசப்பட்டு வரும்போது ஒரு இறுக்கமான சூழலே இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடி மேல பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்ப இந்த தன்னம்பிக்கை, இந்த இது இருக்குல்ல, இந்த உணர்வு வந்து அவருக்கு பெரிய கூடுதல் பலத்தை சேர்க்கிறது. அதனாலதான் தொடர்ந்து அவர் பேசுறாரு. இது வந்து அவருக்கு அதெல்லாம் வந்து இப்ப நீங்க இது ஒரு பெரிய விஷயமா போகும்போது அது அடுத்த கட்டமா அந்த மொமெண்டத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போற இடத்துல அதிமுக இருக்குது. பட் திமுக வந்து கடுமையான அதிமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார்கள் வழியா. பட் அவங்க ஒரு மாதிரி ஒரு டிராப்ல எல்லாவற்றிற்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய ஆக்சுவலா அது இருக்க வேண்டியது. அதையுமே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. திமுக மிக கடுமையாக அதிமுக எதிர்ப்பை வைக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதிமுக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்தி இருக்கா இல்ல பாஜக எதிர்ப்பை தான் தீவிரப்படுத்துதா? இல்ல அதிமுக எதிர்ப்பு தான் அதுதான் தெரியுது. அதுதான் ஒரு பெரிய திருப்பு போனீங்க. நீங்க பாஜகவை விட அதிமுக எதிர்ப்பை வந்து திமுக தீவிரப்படுத்தியது அது எடப்பாடி அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது எடப்பாடி என்கிற தனிநபருக்கு கிடைத்த வெற்றியா கூட நான் சொல்லுவேன். பாஜகவுக்கு புதிய அடிமைகள் கிடைப்பார்கள் அப்படின்னு திரு உதயநிதி சொல்றாரு. பாஜகவோடு போய் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, அதனால எங்களை ஒன்றும் வீழ்த்த முடியாது அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. இது எல்லாமே சென்ட்ரிக்கா பாஜகவை கொண்டு வந்து தானே பொசிஷன் பண்றாங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா இவங்க தெரிந்தோ தெரியாமலோ அவங்க வந்து உள்ளதை ஒப்புக்கிறாங்க. என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காவே இருக்குங்கிறது ஒத்துக்கிறாங்க. எப்படின்னா தினகரன் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, விஜய் ஒருவேளை கூட்டணிக்குள்ள வந்தால் எடப்பாடி பாஜகவை கைட்டி விடுவார் அப்படின்னா, உடனே திருமாவளவன் வந்து அப்படி கைட்டி விட்டால் அது எடப்பாடி மேலான நம்பிக்கை இது ஒரு துரோகம் ஆயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பதட்டம் இருக்குல்ல, அப்ப ஆக விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள வருவதாக சொல்லப்படுவதற்கு முன்னாடியே இந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. சரி, அப்ப அந்த திரு எடப்பாடி பழனிசாமியின் குரல் இருக்குல்ல, அத ஒருங்கிணைந்த குரலாக வலுவான குரலாக திமுகவுக்கு எதிராக அவரால் ஒலிக்க முடியுதா? கூட்டணி கட்சிகளோடோ இல்ல கூட்டணிக்கு வருவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தாவேகாவின் குரலோடு சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த குரலாக மாற்ற முடியுதா திரு எடப்பாடி பழனிசாமினால? இதுவரைக்கும் 15 நாட்கள்ல கூட நம்ம எடுத்துக்குவோம், அதிகபட்சமா கூட வேண்டிய. ஆனா இதுவரைக்கும் என்டிஏங்கிறது அபிஷியலா ஃபார்ம் ஆகல. பாமக வெளியில தான் இருக்கு. பல ஏற்கனவே இந்த என்டிஏ அலைஸ் எல்லாம் வெளியில தான் இருக்காங்க. விஜய் உள்ள வருவாரா என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லாமே இன்னும் வடிவமே வரலன்றீங்க. வடிவமே வரல. இப்படி வடிவமே வராத நிலையில் கூட அந்த மொமெண்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி இருக்காருங்கும் போது விஜய் ஒரு எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவார் கான்ஃபிடண்டா இருங்க. அது என்னமோ எடப்பாடி சொல்லப்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். சரி, அதிமுக தாவேக்கான்னு பேசுறோம்ல, அதுல ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் இடைவேளைக்கு போறேன்.
மாற்றுன்னு ஒரு இடத்துல தானே அவர் வந்து நின்னார். திரு விஜய் வந்து மாற்று அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அரசியலுக்குள்ளேயே வர்றாரு. பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததையே அடிமையாக நீங்க போயிட்டீங்கன்னு தானே விமர்சனம் பண்றாரு. இப்ப இந்த நிலைப்பாடெல்லாம் எடுத்து பாருங்க. திருமிகு ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு, திரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு, பாஜகவோட கூட்டணியிலேயே ஒரு புள்ளியில அவங்க இருந்ததுல வைக்கிறாங்க, வெளியே வர்றாங்க, வைக்கிறாங்க, வெளியே வர்றாங்க, மீண்டும் வச்சுக்கிறாங்க. இப்ப இதுல விஜய் போய் தன்னை உறுதியா பொருத்திப்பாரா? பாஜகவோடு அதிமுகவோடு உறுதியா பொருத்திப்பாரா? இல்ல, விஜய்க்கு ஏராளமான ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவர் வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு சாய்வு நிலையை எடுப்பார் வழிய நிச்சயமாக என்டிஏல போய் ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா அவர் எடுத்திருக்க விஷயம் வந்து திமுக எதிர்ப்புங்கிறது கூடுதலா, அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன் வரைக்கும் அந்த அவங்க வட்டாரத்தில் நடக்கிற போக்குகள்லாம் பார்க்கும்போது அதை தொடர்ந்து அந்த மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணுவார் நினைக்கிறேன். திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தினால் பை டிஃபால்ட்டா இங்க தான் சாய முடியும். ஏற்கனவே வந்து எதிர்கட்சிகள் பிரிந்து இருக்கின்றன, ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சீமான் சொல்லும் போது இன்னைக்கு அந்த நிலைமை மாறி சர்வ நிச்சயமாக 2வது இடத்தில் எடப்பாடி இருக்காங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. அவருக்கு முன்னாடி கூட அவர் தனித்து நின்றால் ஒருவேளை திமுக எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடும், அது திமுகவுக்கு ஒரு ஃபேவரா கூட இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய நிலையில வந்து அவர் கடுமையாக திமுக எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அது திமுகவுக்கு பலன் தராது. ஸோ அதனால பை டிஃபால்ட்டா இங்கே தான் வருவார். உங்களுக்கு அதுக்கான அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் எடப்பாடி இருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லை, நான் விஜய் பெர்செப்ஷன்ல இருந்து கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அறுவடை பண்ணுவார் விஜய் வந்தா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் விஜய் பெர்செப்ஷன்ல அந்த கேள்வியே அவர் மாற்றுன்னு சொல்லிட்டாரு. பாஜகவோட நீங்களே சேர்ந்திருக்கீங்களேன்னு வேற அதிமுகவை கடுமையா கரூர்லயே விமர்சனம்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போய் தன்னை பொருத்திப்பாரா? ஏன்னா அதிமுகவே திருமிகு ஜெயலலிதா காலத்துல இருந்து தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி காலம் வரைக்கும் உறுதியாக அந்த கூட்டணியில அவங்க இல்ல இல்லையா? சேர்றாங்க, வெளியே வராங்க, சேர்றாங்க, வெளியே வராங்க, அப்படிதான் நடந்திருக்கு. புதுசா தொடங்கின ஒரு கட்சி அப்படின்னு வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிற மாதிரி தன்னை பொசிஷன் பண்ணிப்பாரா, உள்ள கொண்டு போய் பொருத்திப்பாரா திரு விஜய்? இந்த அதுக்கு வேற வழி இல்ல, விஜய்க்கு அவருக்கு வேற வழி இல்ல. ஏன்னா நீங்க இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் விஜய் இருக்கும் போது இந்த ஆப்ஷன் தான் அவர் எடுக்க முடியும். வேற ஆப்ஷன் அவருக்கு கை கொடுக்காது. நாம் தமிழர் பக்கமும் சாய முடியாது, இல்ல திமுக எதிர்ப்பை கை வைத்து விட்டு அவங்க சமாதானமா பேசணும் அதுவும் சொல்ல முடியாத ஒரு அரசியல் நெருக்கடியில் இருக்காங்கும் போது அது அதிமுகவுக்கு தான் சாதகமா அளிக்கணும்.